தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துக்கு ஒரு இயந்திரம் வடிவமைச்சு கொடுக்குறாரு. அதற்கு என்ன விலை நிர்ணயம் பண்ணலான்னு அவருக்கு குழப்பமாக இருக்குது. எடிசனும் அவரோட மனைவியும் இதை பற்றி விவாதிக்கிறாங்க. எடிசனோட மனைவியோ $20,000 கேளுங்கன்னு சொல்கிறாங்க. எடிசனுக்கோ இந்த தொகை பெரிய தொகைன்னு தோணுது. இந்த தொகையை நாம் கேட்டால் யாருமே அதை வாங்காமல் போயிட்டா நாம் என்ன பண்ணுறதுன்னு சிந்திச்சுட்டே இருக்காரு. பணம் தருவதற்காக அந்த நிறுவனத்தோட ஒரு மூத்த அதிகாரியை வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் அனுப்பி வைக்குது. இயந்திரத்திற்கான விலையை அதிகாரி கேட்குறாரு. எடிசனோ சில நிமிஷம் மௌனமாகவே இருக்காரு. எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தெரியல. அதனால் யோசிச்சுட்டே இருக்காரு. பொறுமை இழக்கக்கூடிய அந்த நிறுவனத்தோடைய அதிகாரி, எடிசன் சார், இதோ உங்கள் இயந்திரத்திற்கான விலை முதல் தவணையாக $100,000 என்று சொல்லி அதுக்கான காசோலையை கொடுக்குறாரு. மீதி எவ்வளோன்னு சொல்லி அனுப்புங்க, காசோலையை அனுப்பி வைக்கிறோன்னு கூறிட்டு இயந்திரத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. அவசரப்படாமல் பொறுமை காத்த எடிசனுக்கு அவர் நினைச்சதை விட 4 மடங்கு அதிக லாபம் கிடைக்குது. அவசரப்பட்ட அந்த நிறுவனத்தோட அதிகாரியால் 4 மடங்கு நஷ்டம் அந்த நிறுவனத்துக்கு ஏற்படுது. அவசரம் நமக்கு சிப்பியை வேணா தரலாம், ஆனால் பொறுமை தான் முத்துவை நமக்கு தரும். ஒருவருடைய திறமைகளை வெற்றியாக உருமாற்றி தருகிறது அவரோட பொறுமை தான். பொறுமை அனுபவத்தோட வெளிப்பாடு. அதுவே வாழ்வின் அலைகளை எதிர்கொள்ளக்கூடிய துடிப்பாய் நமக்கு பயன்படும் என்கிறத மறந்துடாதுங்க.